குடும்பத்தின் பெரும் பொறுப்பும் பங்கும் யாருக்கு அப்படி என்று கேட்டால், இஸ்லாத்துல குடும்ப கட்டமைப்பை ஊக்கப்படுத்துற மாதிரி இந்த உலகத்துல எந்த மதமும் ஊக்கப்படுத்தல. நீதியாக நிர்வாகம் செய்ய முடியாது என்ற அந்த பொறுப்பிலிருந்து தவறுவீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு ஒன்றே போதுமானது என்று. இந்த உலகத்தின் மோகம் மாதிரி நீங்க பார்க்கிற சினிமாவை போல இந்த உலகத்தில் திருமண வாழ்க்கை இருக்காது. ஒரு விதவையுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த உலகத்தில் ஒரு கணவன் மனைவியை இழந்தால் என்ன மனநிலைமையோடு வாழ்வான் என்று தெரியும். தாயுடைய வீட்டிலிருந்து கணவனுடைய வீட்டில் வந்து வாழுகிற இஸ்லாம் அழைத்து பேசுகிறது. பெண்களே, பொம்பளைகள் எல்லாம் உழைக்க தேவையானு கேட்கப்படாது. உம்மாக்கு கொடுக்காத, உம்மாவை கவனிக்காத, நானாவோட பேசாத, திட்டமிட்டு செயல்படுகிற பெண்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளப்படும். ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்தில் ஆறுதல் சொல்லுங்கள், மஷூரா சொல்ல வேண்டிய இடத்தில் மஷூரா சொல்லுங்கள். மாப்பிள்ள வருவாரு, பெல் அடிச்சிட்டு அந்த வார வேற யார்கிட்டையும் வளைஞ்சு குழஞ்சி பேசாத, மாப்பிள்ளை கிட்ட நல்லா வளைஞ்சு குழஞ்சி பேசி சொல்ற அல்லாஹ். உனக்கு தெரியாத, உனக்கு எப்படி இருக்கணும் தெரியாதுலான்னு அவள் அப்படி இருக்கிறார், சொல்லிக் கொடுங்க. இஸ்லாம் மட்டும் இல்லை என்றால் எத்தனையோ பெண்கள் தூக்கு போட்டு செத்திரிப்பார்களோ என்று சொல்ற அளவுக்கு அவ்வளவு பேச்சு காரசாரமான. நீ வா, ஒரு பிள்ளை பிறந்ததுல பூ எல்லாம் வாடி போய், பறவை எல்லாம் பறந்து ஓடி போய், எனிமல்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள இருந்துச்சு. இதை வச்சு நீங்க முடிவு எடுத்துட்டாங்க, நாளைக்கு நம்ம மைனியை பைக்ல எடுத்துட்டு போலாம். நிறைய பேருக்கு என்ன செய்யுதுண்டா, கொம்பு உழைக்கும். நானும் உழைக்கிறேன், நீங்களும் உழைக்கிறீங்க. பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய, ஆண்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு செய்தி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, வளமைக்கு மாத்தமா பெண்கள் பக்கம் கொஞ்சம் இந்த சவுண்ட் குறைய இருக்குது. தலைப்பு அவங்களுக்கு சேர்த்து தானே வரப்போகுது. அதனால அதாவது இன்றைய தலைப்பு குடும்ப வாழ்க்கையின் பெரும் பங்கு யாருக்கு என்று சொல்லுகிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பம் என்பது இந்த உலகத்தில் இருந்து உருவான ஒன்றல்ல. இந்த குடும்ப வாழ்க்கை என்பது இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னர் சுவர்க்கத்தில் வைத்து இறைவனினால் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த குடும்ப வாழ்க்கை என்பது. இந்த கணவன் மனைவி என்று சொல்லுகிற இந்த சொந்தமும் பந்தமும் இந்த உலகத்தில் நிர்ணயம் செய்யப்பட்டு இந்த உலகத்தில் இருந்து உருவான ஒன்றல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்துக்குள் இருக்கிற போது அவருக்கு துணையாக சுவர்க்கத்திலே தான் என்ன செய்தான் அல்லாஹு தஆலா, அவருடைய மனைவியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு துணைவியாக என்ன செய்தான், ஆக்கினான் என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், குர்ஆனிலும் சுன்னாவிலும் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உறவு என்பது ஒரு சாதாரணமான ஒரு உறவல்ல. இந்த வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கை என்பது மனிதன் நினைப்பதை போல விரும்பினா வாழ்றது, விட்டுட்டு போறது என்று சொல்லுகிற ஒரு கோட்பாட்டை கொண்டதல்ல. இந்த வாழ்க்கை என்பது மேற்கத்திய கலாச்சாரம் போல
விரும்பினால் கொஞ்ச காலம் பழகி பார்ப்போம், செட் ஆயினா கல்யாணம் முடிப்போம், அப்படி இல்லாட்டி என்ன செய்வோம், பிரிஞ்சுக்கிட்டே போவோம் என்று சொல்லுகிற மாதிரியான ஒரு உறவு பந்தம் அல்ல. இது ஒரு புனிதமானது. இது சுவர்க்கத்தில் வைத்து இறைவன் ஊடாக நிர்ணயம் செய்யப்பட்ட ஒன்றுதான் இந்த திருமணம் என்பது. அதனாலதான் வஹலக்னாக்கும், இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா உங்களை எல்லாம் வஹலக்னாக்கும் அஸ்வாஜா, உங்களை நாம் ஜோடி ஜோடிகளாக நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குடும்பத்தின் பெரும் பொறுப்பும் பங்கும் யாருக்கு அப்படி என்று கேட்டால் இரண்டு சாராருக்கும் உரியதுதான். ஆனாலும் இந்த பெண்களை விடவும் ஆண்களுக்கு பொறுப்புகள் கூடுதலாக இஸ்லாம் சுமத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும், உங்களோட மனைவி பிள்ளைகள், உங்களோட குடும்பத்தாரும் நரக நெருப்பிட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் அழைப்பு விடுகிறார். அப்ப நம்மட குடும்பத்தை நரகத்தில இருந்து பாதுகாத்துக் கொள்ளுகிற ஒரு பிரச்சார பணியும் ஒரு தாயியாகவும் ஒவ்வொரு கணவனும் இருக்க வேண்டும் என்பதை என்ன செய்கிறது இந்த வசனம் சொல்கிறது. நம்மட மனைவி, நம்மட பிள்ளை, நமக்கு கீழே உள்ளவர்கள், நம்முடைய பராமரிப்பிலே உள்ளவர்களை எல்லாம் இந்த உலகத்தின் மோகத்திலிருந்து, நரகத்தின் விளிம்பிலே இருந்து சுவர்க்கத்துக்கான பாதைக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு ஒரு கணவனுடைய கையில் இருக்கிறது என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்லித் தருகிறது. அதனாலதான் வேதக்காரர்களை திருமணம் முடிக்கலாமா இல்லையா என்று கேட்டால், வேதக்காரர்களை ஆண்கள் இஸ்லாமியர்கள் திருமணம் முடிக்கலாம். அது குர்ஆன் சொல்லுகிற தீர்ப்பு. வேதக்காரர்களை திருமணம் ஆண்கள் முடிக்கலாம். ஆனா அவங்க வேதக்காரர்களா இருக்கணும், சரியான கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிற வேதமுடையவர்களாக இருக்கணும். அப்படி யாருமே இருக்கிறதாக நமக்கு தெரியல, அல்லாஹு ஆலம். அப்படி இருந்தா என்ன செய்யலாம், நம்ம ஆட்கள் என்ன செய்யலாம், ஆண்கள் அவர்களை முடிக்கலாம். ஆனா அவங்கட ஆட்கள், அவங்கட ஆண்கள் நம்மட பெண்களை முடிக்கலாம். ஏன் தெரியுமா, நம்ம முடித்தால் நம்மட நிர்வாகத்துக்குள் அவர்கள் இருப்பார்கள். நம்மட பெண்களை அந்த ஆண்கள் முடித்தால் அவர்களுடைய நிர்வாகத்துக்குள் அவர்கள் போய் விடுவார்கள். அதனால சரியான வேதம் கொடுக்கப்பட்ட அந்த வேதக்காரர்களாக இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் அறுத்த மாமிசத்தை நாம் உண்ணலாம், அவர்களுடைய பெண்களையும் நாம் என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கலாம். இஸ்லாம் அப்படி ஒரு சலுகை என்ன செய்திருக்கிறது, நமக்கு வைத்திருக்கிறது. அதுல என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், இந்த குடும்பத்துடைய பொறுப்பும் இந்த குடும்பத்துடைய கண்காணிப்பும் ஒரு ஆணுடைய கையில் இருக்கிறது என்பதை இஸ்லாம் திட்ட தெளிவாக சொல்கிறது. திருமணம் என்பது இஸ்லாத்தில் இறைவன் இந்த உலகத்தில் மனிதனுடைய மனதை அறிந்தவன். இந்த குடும்பம் குடும்பமாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய ஒரு பந்தம். ஏனென்றால் இந்த பூமியில் உங்களை கோத்திரங்களாக குழுக்களாக நாம் படைத்திருக்கிறோம். லிதஆரஃபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி. அப்ப அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல இது இந்த குடும்பம், இது இந்த குடும்பம், இது இன்னாரு, இது இன்னாரு என்று இந்த உலகத்தில் நிர்ணயம் செய்திருப்பது என்பது அது அல்லாஹ்வுடைய நிர்வாகம் என்பதை அல் குர்ஆன் சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துன் நிசா 3வது வசனம், ஃபங்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா மஸ்னா வ சுலாஸ வ ருபா, நீங்கள் பெண்களை 2 2ஆக 3 3ஆக 4ஆக நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்துல இஸ்லாம் திருமணத்தை ஊக்கப்படுத்துற மாதிரி, குடும்ப கட்டமைப்பை ஊக்கப்படுத்துற மாதிரி இந்த உலகத்துல எந்த மதமும் ஊக்கப்படுத்தல. சில மதங்கள்ல அந்த மதத்தை போதிக்குகிற மத போதகர்கள் அவங்க திருமணம் முடிப்பது கூடாது அப்படி வச்சிருக்கிறாங்க. இந்துக்கள், அதாவது பௌத்தர்களை பொறுத்த மட்டும் பௌத்தர்கள் அவங்களோட மத போதகர்கள் ஆனா திருமணம் முடிக்க இயலாது. அவங்க என்ன செய்யணும்னா உலகத்தை துறந்து அவங்க ஒரு ஆடைய அணிந்து கொண்டு துரோவிகளாக இந்த உலகத்துல அவங்க வாழணும். நான் ஏன் சொல்றேன்னா அவங்க துரோவிகளாகத்தான் வாழ்றாங்க, அதுக்காக சொல்றேன்.
ஏண்டா அதனாலதான் என்ன செய்யணும், ஒவ்வொரு மீடியாக்கள்லையும் சீரழிந்து சின்ன பின்னமாகி இஸ்லாம் போதித்த அந்த இயற்கையான மார்க்கத்துக்கு முரணாக இன்றைக்கு மனுஷன் ஏதோ ஒன்றை தேடி போய் மாட்டிக்கொண்டு என்ன செய்கிறான், முழிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இறைவன் சொல்லுகிற போது ஃபங்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா மஸ்னா வ சுலாஸ வ ருபா, நீங்கள் பெண்களை 2 2ஆக 3 3ஆக 4 4ஆக நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதா, உங்களுக்கு முடிக்கிற திருமணத்தில் நியாயமாக நீதியாக நேர்மையாக நடக்க முடியாது என்று நீங்கள் பயந்தால் ஃபவாஹிதா, உங்களுக்கு ஒன்று போதுமானது. நீங்க திருமணம் முடித்து நியாயமாக நீதியாக நிர்வாகம் செய்ய முடியாது என்ற அந்த பொறுப்பிலிருந்து தவறுவீர்களாக இருந்தால் ஃபவாஹிதா, அது உங்களுக்கு ஒன்றே போதுமானது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துர் ரூம் வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுகிற இந்த வார்த்தையை பாருங்க. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளதுதான் அல்லாஹ் உங்களை படைத்து உங்களுடைய மனைவிமார்களை உங்களிலிருந்து படைத்து, உங்களுடைய மனைவிமார்களை உங்களிலிருந்து படைத்து நீங்கள் நிம்மதி அடைவதற்காக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருப்பது என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. என்ற மனைவி என்னிலிருந்து படைக்கப்பட்டதாக, உங்களோட மனைவி உங்களிலிருந்து படைக்கப்பட்டதாக அல் குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பமாக சுவர்க்கத்தில் தன்னம் தனியாக படைக்கப்பட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னம் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலா எலும்பில இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்தான். அப்படின்னா ஒரு பெண் ஒரு ஆணுடைய ஆரம்பமாக விலா எலும்பில இருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபைனல் மர்ஆ குலிகத் மின் திலா, பெண் என்பவள் கோணலான வளைந்த எலும்பில இருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள் நாங்க ரசூலுல்லாஹ். அவள்கிட்ட நீங்க 100% சரியாக 100% நடக்கிறாள் என்று நீங்கள் கனவு காண முடியாது. ஒரு குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்கிற மற்ற பக்கம் அவளிடத்தில் இருக்கும். அப்படித்தான் இந்த உலகத்தில் அவள் இருப்பாள். 100% உங்களோட கற்பனை மாதிரி, இந்த உலகத்தின் மோகம் மாதிரி நீங்க பார்க்கிற சினிமாவை போல இந்த உலகத்தில் திருமண வாழ்க்கை இருக்காது. ஒரு பக்கம் லூஸாக இருந்தால் இன்னும் ஒரு பக்கம் இறுக்கமாக இருக்கும். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தால் மறுபக்கம் கவலையாக இருக்கும். இந்த கவலையை இந்த சந்தோஷம் நிவர்த்தி செய்யும். எப்படி வானம் பூமி மேடு பள்ளம் இந்த உலகத்தில் மாறி மாறி இரவு பகல் வருகிறதோ வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருக்கும். 100% ஒரு திருமணம் முடிக்கிற போது ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தில் இப்படித்தான் நீ இருப்பாய் என்று எதிர்பார்க்க முடியாது. ஒரு பெண்ணும் இந்த உலகத்தில் ஒரு ஆணிடத்தில் 100% என்னுடைய மாப்பிள்ளை இப்படித்தான் இருப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது. காரணம் அல்லாஹ் தஆலா அப்படித்தான் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறான். எல்லார்ட்டையும் குறைகளும் தவறுகளும் சின்ன சின்ன விஷயங்களும் இருக்கும். அதை திருத்திக் கொண்டு அல்லது அதை தன்னுடைய பக்கத்தில் இருந்து நியாயம் கற்பிக்காமல் மாற்றிக்கொண்டு வாழ்வதுதான் ஒரு ஒழுங்கான திருப்திகரமான வாழ்க்கை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறத்தாழ 6-7 திருமணங்கள் சம காலங்களில் முடித்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவரை போல இந்த உலகத்தில் தீர்ப்பு சொல்லுவதற்கு வாழாதவன் திருமணத்தை பத்தி பேசக்கூடாது. வாழாதவன் திருமணம் முடிக்காதவன் திருமணத்தை பத்தி பேசப்படாது, எழுதப்படாது. அதுக்குள்ள வெளியில இருக்கிறது அவனுக்கு விளங்கும், உள்ளுக்குள்ள இருக்கிறது யாருக்கு விளங்கும்? வாழ்ற மனுஷனுக்கு தான் விளங்கும். ரசூலுல்லாஹ் வாழ்ந்தவர். இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அவரோட வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. பிறப்பு அனாதை. அனாதையோட மனநலம் என்ன என்று ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். இந்த உலகத்தில் வாப்பா இல்லாத ஒரு பிள்ளை, ரசூலுல்லாஹ்வுக்கு வாப்பா இல்லாம இந்த உலகத்தில் ஒரு பிள்ளை எப்படி கஷ்டப்பட்டு வளருவார் என்று ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு விதவையுடைய கணவர், ஒரு விதவையுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு ஏழை, ஒரு ஏழையுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு பணக்காரர், ஒரு பணக்காரருடைய மனநிலைமை எப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் ஆண் பிள்ளைகளை பெத்தெடுத்த ஒரு தந்தை, ஆண் பிள்ளைகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் என்று இறை தூதருக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் பெண் பிள்ளைகளை இந்த உலகத்தில் பெத்தெடுத்த ஒரு தந்தை,
பெண் பிள்ளைகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற போது மனைவி மரணித்ததன் பிறகு தன்னம் தனியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். இந்த உலகத்தில் ஒரு கணவன் மனைவியை இழந்தால் என்ன மனநிலைமையோடு வாழ்வான் என்று தெரியும். இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்சி செய்தவர். ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் ஆட்சியாளர்களுடைய குணாதிசயங்கள், பண்புகள், பழக்க வழக்கங்கள் தெரியும். இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு ஆடு மேய்த்த சாதாரண கூலி வேலை செய்த மனிதர். இந்த உலகத்தில் கூலி வேலை செய்கின்ற மக்களுடைய மனநிலைமை என்ன என்று ரசூலுல்லாஹ்வுக்கு புரியும். நீங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கைய எதுக்குள்ள தூக்கி 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 போட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்குள்ள வருவாங்கதான். அதனாலதான் லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. நீங்க எதுல முன்மாதிரி தேடுறீங்களோ அதுல எல்லாத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கும். நம்ம ஒரு பக்கம் தாங்க, நமக்கு ஒரு மனைவி அல்லது 2 மனைவி, நமக்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளை, அல்லது ஆண் பிள்ளை அல்லது பொன் பிள்ளை மட்டும்தானுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் மனிதன் தன்னுடைய கற்பனையோடு, நெஜத்தோடு, வாழ்க்கையோடு எப்படியெல்லாம் வாழ்வானோ அத்துணையிலும் இந்த உலகத்தில் விதிவிலக்கு இல்லாமல் தன்னகத்தில் தான் ஒரு மனிதராக இருந்து இந்த உலகத்தில் அத்துணையையும் அனுபவித்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதையும் தாண்டி இந்த உலகத்தில் அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு இறை தூதர், அதையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அதனால ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்க்கையை, பொறுப்பை, கடமையை, கட்டுப்பாடை, கண்ணியத்தை எதை சொல்லித்தாரோ அது பொருத்தமாகத்தான் இருக்கும். அதனால் அது பொருத்தமாக இருக்கும். நமக்கு சில நேரம் மேற்கத்தைய சிந்தனைகள் உள்ளத்தில் தாக்கத்தையும், பார்வையில் தாக்கத்தையும், அல்லது படத்தின் சினிமாவின் மோகத்தையும் உள்ளத்தில் கொண்டு வந்ததினால் சில நேரங்கள் அது சாத்தியமில்லை என்று நினைக்க தோன்றும். ஆனால் அதுதான் உண்மை என்பதை நானும் நீங்களும் விரும்பியோ வெறுத்தோ ஒரு காலத்தில் உறுதியாக ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனம் எத்தனைக்கும் என்பதை என்ன செய்யக்கூடாது, நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு தெரிந்த ஒரு செய்தி, 2049வது செய்தி. இந்த பொறுப்பு யாருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி. நீங்கள் எல்லாருமே மேய்ப்பாளர்கள், பொறுப்பாளர்கள். இதுல எல்லாரும் நீங்க எல்லாருமே பொறுப்பாளர்கள். இந்த பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரணை செய்வான். ஃபல் இமாமு ராயின் வ ஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி. ஒரு இமாம், ஒரு கலீஃபா, ஒரு ஆட்சியாளர், அவர் பொறுப்பாளர். அவருக்கு கீழே உள்ளவர்கள் பற்றி அவர்கள் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார். வர்ரஜுலு ஃபீ அஹ்லிஹி ராயின் வ ஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி. ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பாளன். அந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார். திருமணம் முடித்தோம், பிள்ளைகளை பெற்றோம், சொத்துக்களை சேர்த்தோம், வாகனம் ஓடினோம், வீடு வாசல் கட்டினோம், பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்குது, சயின்ஸ்ல நல்லா இருக்குது என்ற இந்த நிம்மதியோடு மட்டும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஒரு ஆணை பொறுத்த மட்டும் எப்பையும் ரகபன் வரஹபா, பயத்தோடும் ஆதரவோடும் வாழணும். ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில் என்னிடத்தில் விசாரணை செய்வான். என்னுடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில் என்னிடத்தில் விசாரணை செய்வான். வல் மர்அத்து ஃபீ பைத்தி ஜௌஜிஹா ராயியா வ ஹிய மஸ்ஊலா அன் ரஇயத்திஹா. ஒரு பெண் வீட்டின் பொறுப்புதாரி. பெண்களே, உங்களை இஸ்லாம் அழைத்து பேசுகிறது. திருமணம் முடித்து தாயுடைய வீட்டில் இருந்து கணவனுடைய வீட்டில் வந்து வாழுகிற ஒவ்வொரு பெண்ணையும் இஸ்லாம் அழைத்து பேசுகிறது. பெண்களே, உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் பொறுப்புதாரிகள். அந்த வீட்டில் உள்ள நல்லது, வீட்டில் உள்ள கெட்டது, அந்த பிள்ளைகளுடைய பராமரிப்பு, அவர்களுடைய எதிர்காலம், கணவனுடைய கண்ணியம், மானம், சொத்து அத்துணையும் நாளை மறுமையில் அந்த வீட்டை சூழ இருக்கிற அத்துணையும் உங்களிடத்தில் அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். லேசல்ல, அல்லாஹ் விசாரிப்பான், பார்த்துக்குவோம் என்று சொல்லுவது அல்ல. ஆயிஷா நாயகி சொன்னாங்களே, அல்லாஹ் ஒரு மனிதனை விசாரிச்சிட்டான் என்றால் அழிஞ்சான் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய விசாரணை என்பது சாதாரணமானதல்ல. மௌத்தாயினத்துக்கு பிறகு பார்ப்போம் என்று நினைப்பது அல்ல. ஒரு மனுஷனை இறைவன் துருவி துருவி ஆராய நினைத்தான், விசாரித்தான் என்றால்
அந்த மனிதன் அழிஞ்சிட்டான், நாசமாயிட்டான் என்றாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கட்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஆண் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பு, அந்த பெண் அந்த வீட்டுக்கும் வீட்டு சூழலுக்கும் பொறுப்பு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாமிய இந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு இன்ட்ரெஸ்டான வாழ்க்கை. அது அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறை படிக்கிற போது அது இன்பம் நிறைந்த வாழ்க்கை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு செய்திகளும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு வழிகாட்டல்களும், மனைவிமார்களோடு ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும், அதை நான் பின்னால சொல்றேன். எவ்வளவு ரசிச்சு ருசிச்சு ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல மனைவிமார்களோடு வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க குறைகள் தவறுகள் செய்கிற போது எப்படி அதை தாங்கி இருக்கிறாங்க. ஆயிஷா நாயை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா அம்மா, நீங்க எப்ப கோபத்தோடு இருக்கிறீங்க, நீங்க எப்ப சந்தோஷத்தோடு இருக்கிறீங்க என்பதை நான் புரிந்து கொள்வேன் என்றாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியை பார்த்து சொல்றாங்க, நீங்க எப்ப சந்தோஷமா இருப்பீங்க என்னோட, எப்பம்மா என்னோடு நீங்கள் கோபமாக இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் என்னாங்க. ஆயிஷா நாய் கேட்டாங்க, எப்படி யா ரசூலுல்லாஹ் தெரியும் உங்களுக்கு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று என்னோடு நீங்கள் பேசினால் என்னோடு இரக்கமாக இருக்கிறீர்கள் என்பது அடையாளம். என்னோடு இரக்கமாக இருக்கிறீர்கள் என்பது அடையாளம். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உலகத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பேச்சிலிருந்து அன்பையும் அரவணைப்பையும் கோபத்தையும் அடையாளம் இருக்கிறாங்க. நம்ம ஊட்டமான என்ன ஒரு மாதிரி ஆகிக்கிறேன், முகத்தை பாரு, எந்த முசிபத்து பிடிச்ச ஒன்ன முடிச்ச நாளையில இருந்து வெறுவாக்கிலம் கட்ட வாழ்க்கை ஏந்தானோ தெரியாது. நம்மட வாழ்க்கையில இப்படித்தான், நான் நல்லா தான் இருந்தேன், ஒன்ன முடிச்சதுக்கு பிறகுதான் சிக் அல்லாஹ் ஏந்தானோ அப்படின்னு தான் பேசணும். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் யாருடைய மனதும் புண்பட்டுடாமல், மனைவி எப்படி இரக்கமாக இருப்பார், எப்படி கோபமாக இருப்பார், எந்த நேரத்தில் எதை பேசுவார் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டாங்க. ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருகிறது. இது அந்த அரபுல அந்த பைத்தியக்காராக்களுடைய கதை அப்படின்னு அரபு புத்தகம் இருக்கு, அதுல உள்ள ஒரு கதை. ஒரு ஹஸ்பண்டுக்கும் வைஃபுக்கும் சண்டை வந்த உடனே ஹஸ்பண்ட பேர் வந்துக்கிட்டு இப்ராஹிம், ரெண்டு பேருக்கு சண்டை ஆயிடுச்சு. சண்டை ஆயின உடனே மனைவி கோபத்தில் சொல்லிக்க, இதுக்கு பிறகு உங்களோட பேரை சொல்லவே மாட்டேன் நான் அப்படின்னு மனைவி சொல்லிட்டான். இப்ப சொன்னதுக்கு பிறகு சரியா காலையில சண்டை பிடிச்சிட்டாங்கன்னா லுஹர் தொழுகை வந்துச்சு. லுஹர் தொழுகை வந்த உடனே உதவு எடுத்துட்டு மனைவி தொலை போய்த்தான். இப்ப மாப்பிள்ளை என்ன செஞ்சாரு, மனைவி தொலை போனதுக்கு பிறகு ஒரு சேரை தூக்கிட்டு போய் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டார். ஏன் உட்கார்ந்தாருன்னா, அவர் தொழுகு முடிகிற வரைக்கும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறார். இப்ப தொழுகு முடிஞ்சு கடைசியாக அத்தஹியாத் ஓதணும். அந்த அத்தஹியாத்துல என்ன வரும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்ற பேர் என்ன செய்யும் அந்த அத்தஹியாத்துல வரும். எந்த பேரை சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னீங்க நீங்க, பாப்பம் அப்படின்ட்டு இவர் தொழுகையில போயிட்டு என்ன செய்றார், பக்கத்தில் இருக்கிறார். இவ விஷயம் உள்ள ஒரு மனைவி, இவ விஷயமுள்ள ஒரு மனைவி நம்மட பேரை சொல்றாவா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த ஆள் வந்திருக்கிறார் என்று நினைத்து, இது கதை, இது அப்படி ஒரு கதை புத்தகம் இருக்குது அரபுல, நிறைய பேருக்கு தெரியும். அப்ப அவன் நினைச்சு என்ன செஞ்சான்டா, அல்லாஹும்ம ஸல்லி அலா அத்தஹியாத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் அலா இப்ராஹிம் வாரத்துக்கு பதிலா அபு இஸ்மாயில் அப்படின்டா. அபு இஸ்மாயில் தான் யாரு, இப்ராஹிம் தானே அப்படின்னு செஞ்சா அவன் அந்த கதையை சொன்னா அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. எங்கட ஆட்கள் என்ன செய்யறாங்க என்றால், ஒரு மனைவியுடைய மனநிலைமையை சில நேரங்களில் புரிந்து கொள்வதும் கிடையாது. அவன் எதுக்காக கோபப்படுறா, எதுக்காக சந்தோஷப்படுறா, ஏன் இப்படி இருக்கிறா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் பொம்பளை என்பவள் அப்படித்தான், ஒரு பலவீனமானவள், வளைந்த எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள். இறை தூதர் அதை சரியாக அடையாளம் கண்டிருந்தார். அதனால அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுவாங்க, தீர்த்துக் கொள்வார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, இந்த பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யார்,
ஆண்கள் இறைவன் சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் உங்களை சிலரை விடவும் சிலரை அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைத்திருக்கிறான். ஏனென்றால் ஒபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், உங்களோட பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் அவர்களுக்காக செலவழிக்கிறீர்கள். அப்ப பொம்பளைகள்லாம் உழைக்க தேவையானு கேட்கப்படாது. நான் பின்னால சொல்லுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் நடந்த சில வரலாற்று செய்திகளை நான் சொல்லுவேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஆணுக்குத்தான் நமக்கு பொறுப்பாக இருந்து செலவழிக்குகின்ற அத்துணை பொறுப்பையும் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. அதனால நாங்க எப்பையும் ஒரு சாலிஹான கணவனுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டிய கடமை ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3398வது செய்தி, சஹீஹ் அல் ஜாமிஇல பதிவு செய்யப்பட்ட செய்தி, முஸ்லிமுடைய ஒரு ரிவாயத்தும் இருக்கிறது. தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிற செலவழிக்கிற ஒரு தீனார். வதீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ரகபத்தின், ஒரு அடிமையை உரிமையிடுவதற்காக நீங்கள் செலவழிக்குகிற ஒரு தீனார். வதீனாருன் தஸத்தக்த பிஹி அலா மிஸ்கின், மிஸ்கீனுக்கு நீங்கள் செலவழிக்குகிற ஒரு தீனார். வதீனாருன் அன்ஃபக்தஹு அலா அஹ்லிஹி, உங்களோட குடும்பத்துக்காக நீங்கள் செலவழிக்கிற ஒரு தீனார். அஅதமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக், இந்த செலவழிக்கிற இதுல எல்லாத்திலையும் சிறப்பு எதுக்கு என்று கேட்டால் உங்களுடைய குடும்பத்துக்கு செலவழிப்பதுதான் சிறப்பு என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு தீனாரை செலவழிக்கிறீர்கள், ஒரு அடிமையை உரிமையிடுவதற்காக செலவழிக்கிறீர்கள், ஒரு ஏழைக்கு தர்மத்துக்காக ஒரு தீனாரை செலவழிக்கிறீர்கள், உங்களோட குடும்பத்துக்காக ஒரு தீனாரை நீங்கள் செலவழிக்கிறீர்கள். இப்படி நீங்கள் செலவழிக்கின்ற செலவீனங்களில் சிறப்பு எதற்கு இருக்கு என்றால் எல்லாவற்றையும் விட உங்களோட குடும்பத்துக்கு செலவழிப்பதில் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இப்ப நீங்க உழைக்கிற உழைப்பு, செலவழிக்கிற செலவீனம் எல்லாமே உங்களோட மனைவிக்கு கொடுத்தாலும் சரி, உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் சரி, உங்களோட வீட்டுக்கு செலவழிச்சாலும் சரி, எதுல போய் அடங்குது? அது சதகா, மிக சிறந்த பொருளாதாரம். உங்களுக்கு தான் அல்லாஹ் அந்த மதிப்பை தந்திருக்கிறான். பெண்கள் செலவழிக்கிறத இஸ்லாம் பேசல. பெண்கள் செலவழிக்கலாம், ஹெல்ப் பண்ணலாம், ஆனா பொறுப்பு யாருக்கு? நமக்கு தான் பொறுப்பு. நம்முடைய நிர்வாகத்துக்கு கீழ் அவர்கள் இருக்கணும். அந்த பொறுப்பு என்ன செஞ்சிருக்கிறது? இஸ்லாம் நம்முடைய கையில் தந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 1905வது செய்தி, இத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்களுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னக்கும் அகஸ்துமூஹுன்ன பி அமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானிதமாக நீங்கள் அதை எடுத்திருக்கிறீர்கள். அவர்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு அவருடைய கற்புக்களை நீங்கள் ஹலாலாக்கி இருக்கிறீர்கள். பெண்களே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிற செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஇன்ன லக்கும் அலைஹின்ன அல்லா யூத்திஅன ஃபுருஷக்கும் அஹதன் தக்ரஹூன், உங்களுடைய கணவன் வெறுக்கக்கூடிய யாரையும் வீட்டுக்குள் வர கால் மிதித்து விட அனுமதித்து விடாதீர்கள். இன்றைக்கு நிறைய வீட்டில் இதுக்கு முரணான காரியமே நிறைய சர்வசாதாரணமாக நடக்குது. கணவனுக்கு விருப்பம் இல்லாத எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ள வாராங்க, மாப்பிள்ளைக்கு தெரியாம பேசுறாங்க, வீட்டுக்குள்ள தவறு செய்யறேன்னு சொல்லல, தவறு செய்யறத இஸ்லாம் இங்க பேசல. உண்ட மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்லையா, அவனை எடுக்காத, வீட்டுக்குள்ள அனுமதிக்காத, வாசப்படியில மிரிக்க விடாத, உன்ட கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்துக்க. அவன் அல்லாஹ் உண்ட விஷயத்தில் அல்லாஹ்வை அவன் பயந்து கொள்ள வேண்டும், உன்னை அவன் ஹலாலாக்கி இருக்கிறான் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல ஒரு சிறந்த மனைவியாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழுகிற போது ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அவ இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் யாரையும் திருமணம் முடிக்கல. அவ மௌத்தாகி ஒரு வருஷம் கழிச்சு தான் ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு மனைவியை என்ன செஞ்சாங்க, முடிச்சாங்க. அவ்வளவு அன்போடு இருந்தாங்க. ஹதிஜா அவர்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம், ஹதிஜாவுடைய அன்பு ருசிக்து, நான் உணவாக ஊட்டப்பட்டிருக்கிறேன் என்ன. ஹதிஜாவுடைய அன்பு என்ற உள்ளத்துல கது ருசிக்து ஹுப்பஹா, அவருடைய அன்பு எனக்கு உணவாக ஊட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னாங்க. சுப்ஹானல்லாஹ், இப்படி நம்மளோட மனைவியை சொல்ல இயலுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு எப்படி இந்த உலகத்துல உணவு எப்படி இருக்கிறதோ
அது மாதிரி அவ என்னால மறக்க முடியல. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில மறக்கலையேங்க, மறக்கலையே. இன்னும் ஒரு திருமணம் முடித்து வாழுகிற போதும் மறக்க இல்லை, ஆடறுத்து பங்கு வைக்கிற போதும் மறக்க இல்லை, கதவை தட்டி பெல்லடித்து சலாம் கேட்கிற போதும் இது அவவாக இருக்குமோ என்று ரசூலுல்லாஹ் மறக்க இல்லை, மறக்காம வாழ்ந்தாங்க. அவ்வளவுக்கு இந்த உலகத்தில் அவருடைய அன்பு ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சில் விதைக்கப்பட்டிருந்துச்சு, அன்பு வளர்க்கப்பட்டிருந்துச்சு. அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இந்த ஹதீஜா அம்மா ரசூலுல்லாஹ் மலையில இருந்து, அந்த வரலாறு தெரியும் எல்லாருக்கும், வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வாராங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று சொல்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 5 விதமான ஆறுதலை சொன்னாங்க. இதுல பெண்கள் புரிஞ்சு கொள்ளணும். உங்களோட மாப்பிள்ளை ஆபீஸ் போயிட்டு வருவார், அல்லது ஏதாவது ஒரு டென்ஷன்ல வீட்டுக்குள்ள வருவார், அல்லது ஏதாவது நஷ்டப்பட்டுட்டு வருவார், அல்லது 2 பேருக்கும் அவரோட பார்ட்னருக்கும் அவருக்கும் ஏதோ தொழில் ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்க பல காலமாக அவருக்கு புத்தி சொல்லியிருப்பீங்க, அவன் நல்லவன் இல்லப்பா, அவனை விட்டுடுங்க, எனக்கு விளங்குற மாதிரி என்றெல்லாம் சொல்லியிருப்பீங்க. ஏதோ ஒரு இடத்துல அவர் விழுந்திருப்பார், வீட்டுக்குள்ள வார நேரம் கவலையோட இருப்பார், துன்பத்தோட இருப்பார். வீட்டுக்குள்ள உங்களை இறைவன் வைத்திருக்கிறது நிம்மதி பெறுவதற்காக. வீட்டுக்குள்ள வந்த உடனேயே அவர்கிட்ட நீங்க பேசுற பேச்சு எப்படி இருக்கணும் என்பதை இந்த வரலாறு எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மலையில இருந்து பயந்து நடுங்கி வீட்டுக்குள்ள ஓடி வந்து என்ன போத்தம்மா போத்தம்மா என்று சொல்கிற போது 5 ஆறுதல்களை சொன்னார்கள். 5 ஆறுதல்களை சொன்னார்கள். கணவன் வீட்டுக்குள்ள கஷ்டத்தோட துன்பத்தோட வார நேரம் ஆறுதல் சொல்ல மனைவிகள் புரிந்து கொள்ளுங்கள். காரணம், உங்களுக்காக உழைக்கிறான், உங்களுக்காக கஷ்டப்படுகிறான், உங்களுக்காக அவனுடைய தாயை இழந்திருக்கிறான், அவனை பெத்தெடுத்த தந்தையை இழந்திருக்கிறான், அவன் பெத்த பிள்ளைகளை கூட உங்களுக்காக இழந்துவிட்டு யாரோ காணுகிற பிள்ளைகளை எல்லாம் சொக்கை பிடித்து கிள்ளி அவன் கொஞ்சி குளவாகிடுகிறான். அந்த நேரத்தில் அவனுடைய மனதில் சொல்லிக்க முடியாத வீட்டின் யோசனை வருகிறது, உங்களுடைய ஞாபகம் வருகிறது, அவன் துடியாய் துடிக்கிறான். ஆண் என்ற ஒரு கௌரவம் அதை மறைக்கிறது. இங்கு மனைவியை ஊரில் வைத்து விட்டு வாழுகிற எல்லோரும் நல்ல முறையில் சாப்பிட்டு உடுத்து உண்டு நிம்மதியாக தூங்குகிறார்கள் என்று நினைக்காதீர்கள். பல்லாயிரக்கணக்கான கனவுகளோடும் வேதனைகளோடும் துன்பங்களோடும் துயர்வுகளோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கோ பணிவிடை செய்து, யாருடைய ஏச்சி பேச்சுக்களை கேட்டு 4 பணம் சம்பாதித்து என்னுடைய மனைவியும் பிள்ளையும் படிக்க வேண்டும், நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக தேயாய் தேய்ந்து இன்னும் ஒரு நாட்டை விட்டு மரணம் கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது, வாப்பாவை பார்க்க முடியல, உம்மாவுடைய ஜனாசாவுல கலந்து கொள்ள முடியல, உற்றார் உறவினருடைய சந்தோஷங்கள் தெரியல, அத்துணையையும் இழந்து உங்களுக்காக அவன் பெற்ற பிள்ளைக்காக நீங்கள் சிரித்து வாழ வேண்டும் என்பதற்காக இரவு நேரங்களில் அழுது கொண்டு உங்களுக்காக உழைக்கிறவன் தான் இந்த கணவன் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு மாசம் அக்கவுண்ட்ல சல்லி வருகிறது, மாசம் உங்களுக்கு அவர் சல்லி அனுப்புகிறார் என்பதற்காக சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு சாப்பிட்டு கொண்டு வாழ்கிறார்கள் என்று மட்டும் நீங்கள் கற்பனை பண்ணி விடாதீர்கள். 1000 கவலைகளோடும் வேதனைகளோடும் இரவுகளோடும் ஒவ்வொரு நாளும் கழிந்து கொண்டிருக்கிறது. எப்போது என் மனைவியை பார்ப்பேன், பிள்ளைகளை பார்ப்பேன், எப்போது தாயை பார்ப்பேன், தந்தையை பார்ப்பேன், ஒரு வருஷம் எப்போது கழியும், கலண்டரில் உள்ள தாள்கள் எப்போது கிளையும், ஒவ்வொரு நாளும் அவசரமாக கடந்து போகாதா என்ற கற்பனைகளோடு தான், சொல்லிக்க முடியாத வேதனைகளோடு ஒவ்வொரு கணவன்மாரும் உங்களை பொருட்படுத்த ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி நிறைய விருப்பமான விஷயங்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்கிவிட்டு உங்களுக்காக கூலிலும் சூட்டிலும் இன்றைக்கு துடியாய் துடித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு மனைவிமார்களும் மறந்துவிடக்கூடாது. அனுப்புகிற ஊதியத்தில் ஊதாரித்தனம் செய்து பெருமதிகள் தெரியாமல் அங்க போய் இங்க போய் தேவையில்லாத செலவினங்களை எல்லாம் செய்து இன்னும் உங்களுக்காக சிரமப்படுகிற அந்த மாப்பிள்ளையை நீங்கள் சிரமப்படுத்தி விடாதீர்கள். காரணம், அவர் உங்களை பொருட்படுத்தார் என்பதற்காக இவ்வளவு தியாகத்தையும் இழந்து விட்டுத்தான் உங்களை அவர் பார்ப்பதற்காக இவ்வளவு பணி தூரம் வந்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு மனைவிமார்களும் என்ன செய்யணும், மறந்து விடக்கூடாது. அதனால துன்பப்பட்டு வார நேரம், துயரப்பட்டு வார நேரம், கஷ்டப்பட்டு வார நேரம், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்த போது ஹதீஜா அம்மா சொன்னாங்களே,
கல்லா, அப்படி அல்லப்பா. பயந்து வாராங்க, போத்துங்க போத்துங்கன்றாங்க, சூடா சூடு அடிக்குது, ரசூலுல்லாஹ் பயந்துட்டாங்க. அந்த நேரம் கல்லா, அப்படி அல்ல, வல்லாஹி மா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் கேவலப்படுத்த மாட்டாங்க, அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டா. ஏன் பயப்படுறீங்க? என்ன நடக்க போகுதோ? ஏன் பயப்படுறீங்க? அல்லாஹ் மீது ஆணையாக இறைவன் உங்களை கைவிட மாட்டான். இந்த ஆறுதல் இருக்குத்தானே, ஒரு மனைவியுடைய ஆறுதல் இருக்குத்தானே, இது லேசான ஒரு ஆறுதல். ஒரு கணவனுக்கு கொடுக்கிற ஒரு பூஸ்ட். எழும்பிடுவான், என்ற மனைவி எனக்கு ஆறுதலாக இருக்கிறாரா, என்ற மனைவி எனக்கு ஆறுதலாக இருக்கிறாள் என்று ஒரு கணவன் எழும்புகிற ஒரு உத்வேகம், ஒரு நல்ல வார்த்தை, அதை கொடுத்தாங்க கதீஜா. சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க நல்லவரப்பா, நீங்க ரொம்பவும் நல்லவர், குடும்ப உறவுகளை எல்லாம் சேர்ந்து வாழ்வதில் நீங்கள் ரொம்பவும் ஒரு வல்லவர். நீங்க சாதாரண ஏன் பயப்படுறீங்க? கடவுள் உங்களை கைவிடுவானா? இறைவன் உங்களை விடுவானா? பயந்தா பார்ப்பவே நான் இருக்கிறேன், நான் தான் இருக்கிறேனே, உங்களுக்கு பக்கத்துல துணையாக இருக்கிறேனே, உங்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நான் பங்கெடுப்பேன், பயப்படாதீர்கள், அல்லாஹ் மீது ஆணையாக இறைவன் உங்களை கைவிட மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னக தஸிலுர் ரஹீம், நீங்க குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றீங்கப்பா. குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றவனை இறைவன் ஒரு காலமும் கைவிட மாட்டான். குடும்பத்துக்காக செலவழிக்கின்ற செலவினங்கள் இந்த பூமியில் அழிந்து போவது கிடையாது. ஆரோக்கியம் ஒரு காலமும் அழிந்து போகாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, யார் ஒருவர் மன் அஹப்ப, தன்னுடைய வாழ்நாள் நீளதாகவும் பொருளாதாரம் பரக்கத்துக்குரியதாகவும் இருக்க வேண்டுமோ, ஃபல்யஸில் ரஹிமஹு, அவருடைய குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும். மனைவி சொல்லணும், எனக்கு தெரியும் உங்களோட நானக்கு கொடுக்கக்குள்ளேயே எனக்கு தெரியும் எங்கேயாவது கொண்டு உங்களை எப்படியாவது அழிப்பான்னு தெரியும். உங்களோட வாப்பாக்கு சல்லி போடக்க நான் நினைச்சேன், நாசமா தான் போவீங்கன்னு நான் நினைச்சேன். எனக்கு தெரியுமே உங்க அம்மா அப்படி பாடி பாடி கேட்கக்குள்ள மகனை மசக்கி மசக்கி வச்சிருக்க கூட இதுதான் நடக்க போகுது எனக்கு தெரியுமே. சுப்ஹானல்லாஹ், நீங்க சொல்லுங்கள் மாப்பிள்ளை, ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க எதுக்கு கொடுத்தீங்க? அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தீங்களே, டிபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க, அது வர இன்றைக்கு தான் இல்லைங்க, நாளைக்கு வந்துடும். நீங்க குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றவரே, அது வகையப்பா, அது வகை. இதை சொல்ல வேண்டிய பெண்கள், உம்மாக்கு கொடுக்காத, உம்மாவை கவனிக்காத, நானாவோட பேசாத, நானா ரொம்பவும் கெட்டவன், அவன் எப்படி நடந்துக்கிட்டான் தெரியுமா, உங்களோட தம்பி மிச்ச மோசமானவன், நீங்க இல்லாத நேரத்தையில எப்படியெல்லாம் நடக்கிறான் தெரியுமா, அவன் போடுற ஸ்டிக்கர் மெசேஜ் வித்தியாசமாக இல்லாத பொல்லாத செய்திகளை சொல்லி குடும்பத்துக்குள் ஃபித்னாவையும் பிரச்சனைகளையும் கிளப்புவதற்காக திட்டமிட்டு செயல்படுகிற பெண்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளப்படும். உண்மையாக நடக்கிற பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்யட்டும். ஆனா நிறைய குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக கல்யாணம் முடிச்சு கருங்கல்லா வந்து குந்திருக்கிற சிலது பர்றபாடு அல்லாஹ் ஒரு அறிவார். அல்லாஹ் அருள் செய்த நல்ல சாலிகான மனைவிகளையும் பெண் சமூகத்தையும் தவிர நிறைய குடும்பத்துல பார்க்கிறோம். ஆனா சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். இரண்டாவது, குடும்ப உறவை நீங்கள் சேர்ந்து நடக்கிறீர்கள். ஏழாத மக்களுடைய சுமைகள் எல்லாம் சுமக்கிறீங்களப்பா. நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க தானே, 100 டினார், 120, 130, 200, 250 தேடுறீங்க தானே. அதுல ஏழை எளியவர்களுக்காக கஷ்டப்படுறவர்களுக்காக ஒரு வீதத்தை ஒதுக்குறீங்க தானே. ஒரு காலமும் இறைவன் உங்களை கவலைப்படுத்த மாட்டான், கைவிட மாட்டான். போட்ட தொழில் இன்றைக்கு நஷ்டமாகும், நாளைக்கு இறைவன் தருவானப்பா. இந்த ஆறுதல் மட்டும் ஒரு மனைவி இடத்தில் இருந்தால் கணவனுக்கு கொலஸ்ட்ரால் வராது, பிரஷர் கூடாது, சுகர் நோய் வராது, டிப்ரெஷன் வராது, மேனியா இருக்காது, பெனிக்கடக்கு வராது, எந்த பிரச்சனையும் மாப்பிள்ளைக்கு வராது. இன்றைக்கு நிறைய மாப்பிள்ளைமாருக்கு டென்ஷன், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், பெனிக்கடக், அடிக்கடி நெஞ்சு நோவு வருகுது, மவுத்தாகிற மாதிரியே கட்டில்ல ஃபீலிங், வார கனவெல்லாம் கபருக்குள்ள இருக்கிற மாதிரி தான் கனவு எல்லாமே வருகுது. ஏன் என்னன்னு விளக்கல. சில நேரம் போட்டிருக்கிற பெட்ஷீட் கபன் துணியை மூட்டிக்கிட்டு படுக்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு. அவ்வளோ ப்ரெஷரை ஊர்ல இருந்து கொடுக்குறீங்க, நாட்டில இருந்து கொடுக்குறீங்க.
ஆனா ஆறுதல் சொல்லுங்க, கவலைப்படாதங்க, இன்றைக்கு தானே இப்படி, நாளைக்கு தருவானே. நீங்க எங்க இருந்தீங்க? 50 வழி இருந்துச்சா உங்ககிட்ட? 50 ரூபாய்க்கு வழி இருந்துச்சா? ஓடுறதுக்கு ஒரு சைக்கிள் இருந்துச்சா? இன்றைக்கு கார் ஓடுறீங்களே, வீடு வாங்கினீங்களே, தொழில் செய்றீங்களே, அல்ல கை விடுவானா? ஏங்க பயப்பட? ஆறுதல். நான் சொன்னேன் தானே உங்களுக்கு அந்நேரமே, நான் சொன்னேன், படிச்சு சொன்ன கேட்டீங்களா? நம்மளை தான் நீங்க கணக்கெடுக்கிறதுலையே, எப்ப பார்த்தாலும் நாங்க சொல்றது செல்லா காசு கொடுக்கும். அப்ப நீங்க சொல்றத மாப்பிள்ளை கேட்கணும். ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்தில் ஆறுதல் சொல்லுங்கள், மஷூரா சொல்ல வேண்டிய இடத்தில் மஷூரா சொல்லுங்கள். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில் இறை தூதர் சஹாபாக்களோடு நிற்கிற போது அன்றைக்கு அத்துணை காபிர்களும் காபாவை நாங்கள் உங்களை உம்ரா செய்வதற்காக விடமாட்டோம் என்று அந்த நேரத்தில் முடிவெடுத்து திருப்பி அனுப்பிய போது இஹ்ராத்தை கலட்டி விட்டு மொட்டை அடியுங்க என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லா சஹாபாக்களும் சில நேரங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தானே யா ரசூலுல்லாஹ், அந்த மோதிரத்தில் இருந்த அதை அழிக்க சொன்ன போது ரசூலுல்லாஹ் அழிங்கன்னு சொன்ன போது அழிக்க மாட்டேன் என்று மறுத்தார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தந்த கையால அழிச்சாங்களே, அந்த நேரத்தில் எந்த சஹாபாக்களும் உயிர் போற வரைக்கும் போராடுவோம் யா ரசூலுல்லாஹ், ஒரு காலம் இல்லாத நேரம் ஒளிந்து ஓடினோம், தைரியமாக இருக்கிறோம் யா ரசூலுல்லாஹ், வெற்றி எங்களுக்கு நிச்சயம், நீங்க குதிக்க சொன்னால் குதிப்போம் என்று உசுர கொடுக்க துணிஞ்சு நின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கறாங்க, ஈராத்தை கலட்டுங்கப்பா, மொட்டை அடிங்கப்பா. ஒருத்தருமே கேட்கிற மாதிரி இல்லை. போனாங்க மனைவி கிட்ட, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹான்னு நான் நினைக்கிறோம். போனாங்க, போய் கேட்டாங்க என்னன்னு. அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க முதல் இஹ்ராத்தை கலைஞ்சி மொட்டை அடிங்களை யார சொல்லாங்க. சுப்ஹானல்லாஹ், நல்ல விஷயத்துல மசூரா சொல்லுங்கம்மா, நல்ல விஷயத்துல உத்துணர்வா இருங்க. கஷ்டப்படுற நேரத்தில் அல்லாஹுக்காக கடந்த கால கஷ்டங்களை மீண்டும் கஷ்டம் கொடுக்குற நேரத்துக்கு என்ன பெண்கள் இந்த நேரம் தான் உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் தார நேரம் படுவான். அப்ப நீ நினைச்சியாடாடி, நான் எவ்வளவெல்லாம் சொல்ற, நீ கேட்டியா அவனே? மனசுக்குள்ள சந்தோஷம். உங்களோட மாப்பிள்ள கவலைப்படுறது, கண்ணீர் வடிக்கிறது, டென்ஷன் ஆகிருக்கிறது, நமக்கு மனசுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இருக்கிறதா, நம்ம சரியா நேசிக்க இல்லை என்பது அடையாளம். அவர் கவலைப்படுற நேரம் பக்கத்தில் இருந்து தலையை தடாவி ஆறுதல் சொல்லி நெஞ்ச பிடிச்சு தண்ணியை கொடுத்து ஆறுதல் சொல்றீங்களா, அன்பு வாழுகுது என்பது அடையாளம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வதக்ஸுபுல் மஅதூர், கஷ்டப்பட்டவங்களுக்காக உழைக்கிறீங்க, நீங்க கஷ்டப்பட்டவங்களுக்காக உழைக்கிறீங்க, நீங்கள் விருந்தாளிகளை நீங்கள் சிறப்பிக்கிறீங்க, இந்த உலகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். இந்த 5ஐயும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை ஆறுதல் படுத்தினார். சொல்லிட்டு சொன்னாங்க, கவலைப்படாதங்க, நம்மளோட குடும்பத்தில் ஒரு ஆள் இருக்கிறார், வரக்கத்து முடு நோம்பு, பழைய ஏட்டையெல்லாம் கட்டறிஞ்சத்துல மகா ஒரு புத்திசாலியான மனுஷன், நான் கூட்டிட்டு போறேன் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. நடந்ததை சொன்னாங்க, இதுதான் என்றாங்க, தீர்வு முடிந்தது, ஆறுதல் சொன்னார்கள். உங்களோட கணவன் வீட்டுக்குள்ள வரக்க தயவு செய்து உங்களுக்காக கஷ்டப்படுறவன் வார நேரம் ஒரு தண்ணி கிளாஸை கொடுங்க, ஒரு ஜூஸ் அடிச்சு கொடுங்க, ஒரு டவலை கொடுங்க, பக்கத்துல இருங்க. இது மாப்பிள்ள வருவாரு, பெல் அடிச்சுட்டு அந்த வார அந்த சொல்ல கேட்க இறைவன் குர்ஆன்ல சொல்ற நேரம் வேற யார்கிட்டையும் வளைஞ்சு குழஞ்சி பேசாத, மாப்பிள்ளை கிட்ட நல்லா வளைஞ்சு குழஞ்சி பேசின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இவ நம்ம வீட்டுக்கு வரக்குள்ள ஏடா வீட்டை வந்தோம்ட்டு விளக்குது இல்லைச்சாரு, இங்கதான் வளைஞ்சு குழஞ்சி பேசணும். ஆனா கிச்சன்ல நின்றுட்டு சண்டை, யாருடைய வீட்டுக்கு வர மாதிரி கதவை திறந்து அவர் உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சலாத்தை சொல்லி ஏன்னா வீட்டுக்குள்ள வர வச்சு, என்ன காஃபியா, டீயா, பிளேன் டீயா, என்ன தர ஜூஸ், என்ன வேணும் உங்களுக்கு, ஒஷ் எடுத்துட்டு வாங்க, ஏன் ஒரு மாதிரியாகி இருங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதங்க, எல்லாம் நமக்கு தானே வரப்போகுது என்று சொல்ல வேண்டிய மனைவி கத்தியோட வந்து கதவை திறக்கிறார். கொச்சிக்கார அர்த்தம் வேலை இல்லை, வெங்காய அர்த்தம் வர எங்க அல்லாஹ் அருள் செய்த நல்லவர்களை தவிர, அல்லாஹ் அருள் செய்த நல்லவர்களை தவிர. கணியத்துக்குரிய இஸ்லாமிய, அதுக்கு நாங்களும் ஒரு காரணம் தான். நாங்க அந்த பழக்கத்தையும் பழக்கல மனைவி கிட்ட. அவருக்கு தெரியாம தானே வந்தா, மார்க்கம்டா என்னன்னு தெரியா, இஸ்லாம்டா என்னன்னு தெரியா, குர்ஆன்டா என்னன்னு தெரியா, ஹதீஸ்டா என்னன்னு தெரியா. நாங்களும் சில நேரம் பிறருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நம்மளோட வாழ்க்கையில இருக்கிறவ கொடுக்குற இல்லை. நம்மள சில புத்திகளை பெண்களுக்கு, எனக்கு விருப்பமான வாழ்க்கை இதுதான் தங்கம், நீ இப்படி நடக்கணுமா, நீ இப்படி உடுக்கணுமா, நீ இப்படித்தான் தலை வாரணும், எனக்கு இது பிடிக்கும், நீ இப்படி இருந்தா எனக்கு நான் உன்னை ரொம்பவும் விரும்புவேன், நான் உனக்கு பக்கத்திலே இருப்பேன் என்று நம்மளோட விருப்பத்தை சொல்லணும்.
உனக்கு தெரியாத உனக்கு எப்படி இருக்கணும், தெரியாதுல அவள் அப்படி இருக்கிறாள் சொல்லிக் கொடுங்க. நம்ம கேட்கிறோம், உங்களுக்கு தெரியாத உலக காலம் கல்யாணம் முடிச்சு எனக்கு என்ன விருப்பம், உங்களோட உள்ளத்துல இருக்கிறது அவ எப்படி அறிவா? தெரியா, சொல்லிக் கொடுங்க. எனக்கு இப்படி இருக்கிறது விருப்பம், இப்படி நீங்க உடுக்குறது விருப்பம், இப்படி பேசுறது விருப்பம், நான் எடுத்தா நீங்க இப்படி கதைங்க, ஒரு தடம் சொல்லுங்க, 2 தடம் சொல்லுங்க, மாறிடுவாங்க. சில நேரம் அந்த குடும்பத்துடைய சூழல் அதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அவங்களோட உமா அப்பா வளர்த்த ஒரு விதம் அப்படி இதா இருக்கும். அந்த பிள்ளை வெளியில எங்கேயும் போகாம ஒரு கட்டுப்பாடான சூழல்ல வளர்ந்த ஒரு பிள்ளையா இருக்கும். மேற்கத்திய நாகரிகம், சினிமா, அது இது எந்த விதமான தொடர்பும் இல்லாம நல்ல சாலையான பிள்ளையாக இருப்பாள். நீங்க நினைக்கிற கற்பனை சில நேரம் பிழையா இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி நீங்க ஒன்றை விரும்புவீங்க, அதுல கெடுதி இருக்குது. நீங்க ஒன்றை வெறுப்பீங்க, அதுல நலவு இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எல்லாத்தையும் வெறுத்துடாதங்க, அல்லாஹ் தஆலா அதுல நலவு வச்சிருக்கிறான். எல்லாத்தையும் விரும்பிடாதங்க, அதுல அல்லாஹ் தஆலா கெடுதியை வச்சிருக்கிறான். இந்த பண்பாடு நமக்கிட்டையும் வரணும். நம்ம செலவழிக்கிறோம் என்பதற்காக வேண்டி நாங்கள் எல்லாரும் கொமாண்டரா போய் தெரியலாது. ஆமிக்காரனா கொஞ்சம் பேர் வீட்டில் இருக்கிறான், மாப்பிள்ளையெல்லாம் ஆமிக்காரமாக தான் இருக்கிறான். கேட்டா டங் டங்னு சுடுற மாதிரி வார்த்தை வெட்டிக்கிட்டு வருது. கத்தினாலும் பரவாயில்ல, ஒரு அளவுக்கு தான் அறுக்கு. நாவு பேசுற பேச்சு இஸ்லாம் மட்டும் இல்லை என்றால் எத்தனையோ பெண்கள் தூக்கு போட்டு செத்திரிப்பார்களோ என்று சொல்ற அளவுக்கு அவ்வளவு பேச்சு காரசாரமான. நீ வா போ, நம்ம எல்லாம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல் பொண்டாட்டியே பேசி வச்ச நேரம் ஹராத்தை செய்யக்கூட எவ்வளவு அழகா செஞ்சது. ஏன்னா ஹராத்தை செஞ்ச நேரம் அவளோட பேசின பேச்சு கண்டு மயங்கின பொண்டாட்டி நம்மட மனைவி. தங்கமுண்டம், தகரமுண்டம், மாணிக்கமுண்டம், பூவிண்டம், பொட்டண்டம் என எல்லா பறவையும் வீட்டுக்குள்ள வந்துச்சு. பூக்கள் எல்லாம் வந்து மலர்ந்துச்சு. கல்யாணம் முடிச்ச ஒரு பிள்ளை பிறந்ததுல பூ எல்லாம் வாடி போய், பறவை எல்லாம் பறந்து ஓடி போய், எனிமல்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள செஞ்சுது குந்திக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன செய்யுது? நாய், பூனை, மாடு, ஆடு, குரங்கு, அது இதுன்னு இப்ப பேசுற அளவுக்கு பேசு. ஆனா வேற யாரையும் பொண்டாட்டியை கொண்டோம்னா ஹாய் எப்படி இருக்கு, மற்ற மனைவியுடைய நம்மளோட நண்பர் மனைவி வந்து அவருக்கு பணிவிட செய்யறது, டீ எடுத்து இவருக்கு கொடுக்குறது, சும்மா உனக்கு என்ன தேவை டீ அவருக்கு கொடுக்குறதுக்கு, இவர் கதிரையை தூக்கி கொடுக்கும். பொண்டாட்டிக்கு ஒரு நாளையில கதிரை போட மாட்டாரு. யாரையாவது பொண்டாட்டியை கொண்டு வாங்கல மேடம், உட்காருங்களேன் மேடம், நீங்களா என்ன குடிக்கிறீங்க, என்ன சாப்பிடுறீங்க, போய் ஊத்திட்டு வாங்க, இவர் படுற பாடு அல்ல ஒரு வாரிப்பாங்க. உங்களோட வைஃபை கவனிங்களா, உங்களோட வைஃபோட இருங்களா, எவ்வளவு இது அவட ஃப்ரெண்ட் அவ பார்த்துக்குவா. அவட ஃப்ரெண்டை நீங்க கிடந்து ஆயிருங்க. அதே நேரம் உங்களோட ஃப்ரெண்ட் அவ கவனிச்சா மனசு பொறுக்குதில்ல தானே? என்ன நீ கடுமையாத்தான் துடிக்கிறாள், என்ன பிரச்சனை, சம்திங் ரோங்கா இருக்குது என்ன அப்படின்னு நினைச்சு நம்ம கிட்ட வசுவாசம் இருக்குது, சந்தேகம் வருது. அதனாலதான் இஸ்லாம் அவங்களோட நட்பு நம்மளோட நட்பு, நம்மளோட வாழ்க்கையை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். அவளோட ஃப்ரெண்டை நம்ம கவனிக்கிறது, அவ கவனிச்சுக்குவா, அவ ஊற்றி கொடுப்பா, அவ ஆக்கி கொடுப்பா. மர இவ போயிட்டு சொல்லுவா, கண்ணீங்களா அவர் எவ்வளவு அழகா கவனிச்சாரு, முடிச்ச நாளையில ஒரு நாள் கதிரையை தூக்கி தந்தீங்களான்னு கதிரையாலேயே அடி வாங்குற கேஸ் அங்க நடக்கும் வணங்கிச்சாரு. இதனால இஸ்லாம் சொல்லுகிற இந்த கடமைகள், கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக என்ன செய்யணும், வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கப்படணும் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்கள். அடுத்தது, பெண்ணுக்கும் பொறுப்பு இருக்கு. பெண்களும் மாப்பிள்ளைக்கு சப்போர்ட்டுக்காக உழைக்கலாம், கஷ்டப்படலாம், கஷ்டப்படோடும். இஸ்லாம் அதை விரும்புது. மாப்பிள்ளைக்கு துணையாக பொருளாதார ரீதியான உதவிகளை தாராளம் ஏராளமாக என்ன செய்யலாம். அதே போன்று வீடு அந்த பெண்ணுடைய பொறுப்பு. மாப்பிள்ளை காலையில போனார் என்றால் பின்னர் தான் வருவார். அந்த வீட்டுடைய சூழல், பிள்ளைகள் அத்துணையும் உங்களோட பொறுப்பு. அதை கவனமாக கச்சிதமாக பார்த்து வளர்க்க வேண்டிய தார்மீக பொறுப்பு பெண்களுக்கு இருக்கிறது. நிறைய ஹதீஸ்கள் இருக்குது, சொல்லுவதற்கு நேரம் கிடையாது என்பதனால. வீட்டை சவக்காலைகளை ஆக்காதங்க ரசூலுல்லாஹ். அந்த வீட்டில் பெண்கள் தொழுவது, பிள்ளைகளை தொலை வைப்பது, சுன்னத்தான தொழுகைகளை தொழுவது, இந்த பெண்கள் அந்த வீட்டுக்கு பொறுப்பு. அந்த வீட்டை ஒரு குட்டி மஸ்ஜிதா என்ன செய்யணும், மாற்றி வைக்கணும். எல்லாரும் வீடு கட்டக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யறா, அல்லாஹ்வோட பக்தி வந்து 2 ரக்காத்து தொழுதுட்டு, இன்னும் கொஞ்சம் பேர் இந்த மாஷா அல்லாஹ் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாஷா அல்லாஹ்வுக்கு வீடு கட்டுறதுக்கு சம்பந்தமே இல்லை. மாஷா அல்லாஹ் ஏன் சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் எவ்வளவுத்தையும் தந்திருக்கிறான், ஒரு வேலை எனக்கு சோதிக்க போறானோ தெரியாண்டதுக்காக வேண்டி அல்லாஹ் அப்படி சொன்னாங்க. நம்மட ஆள் என்ன செய்யறா, வீடு கட்டுறா பெரிய ஒரு மாஷா அல்லாஹ் போட்ட போடுறது என்ன, கண்ணூர் படாம இருக்கேன். அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுட்டு ஊட்ட கட்டுங்க பறைச்சாரு. அதுல எல்லாம் அப்படியெல்லாம் நடக்காது. அதெல்லாம் இஸ்லாம். அது பிள்ளை மாஷா அல்லாஹ் போட்டு என்னதுக்கு வச்சிருக்கிறீங்க? அது யாரு சொன்னது? ரசூலுல்லாஹ் சொன்னதா? வீடு கட்டக்குள்ள மாஷா அல்லாஹ் போட்டு போடுங்கன்னு சொன்னதா? ஆனா அதுல பெஸ்ட்டுக்கு கேட்கறது, ஒரு என்ன கட்டினாலும் இல்லாட்டியும் பெட்ரூம் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு ப்ரே ரூம் இருக்கணும். கடைசியில ப்ரே ரூமை பார்த்தா இந்த டாய்லெட் பிரஷ், ஈக்கு மாறு, தும்பு கட்டு எல்லாம் ஒரு ஸ்டோரா மாறி போயிருக்கு. வீடுகள் குட்டி குட்டி மஸ்ஜிதுகளாக இருக்கணும். இந்த பொறுப்பு பெண்களுடைய பொறுப்பாக இருக்கிறது என்பதை என்ன செய்யக்கூடாது, நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அடுத்தது, பெண்கள் கணவன் தார விஷயத்திலிருந்து தாராளமாக என்ன செய்யலாம், செலவழிக்கலாம். உங்களோட சொத்துல நீங்க செலவழிக்க தர்மம் செய்யலாம். அதே போல கணவன் உங்களுக்கு செலவுக்கு தாரார் என்றால் அந்த நல்ல லாட்சி கள்ளலாட்சி இருக்குமே, அதுல போட்டுறாம யாராவது ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தா என்ன செய்யும், உங்களுக்கு நன்மை வரும். அடுத்தது, இந்த திட்டுறது, லானத்து செய்யறது,
நிறைய பெண்கள் கணவன்மாருக்கு மனசுக்குள்ளால திட்டுறாங்க, லானத்தை செய்யறாங்க. வாழ விருப்பம் இல்லாட்டி விட்டுட்டு போய்த்துருங்க. இந்த லானத்தை செய்கிற வேலையை விட்டுருங்க அல்லாஹ்வுக்காண்டி. நிறைய பேர் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, மா வந்தா ஷைத்தான் பிடிச்சோம், எவ்வளவுதான் கஷ்டம், மனசுக்குள்ளால திட்டுதுகள். நிறைய பேர் சொல்றாங்க அல்லாஹ்வுக்காக இந்த வேலை செய்யாதங்க. விளங்கிச்சார்? ஏன்டா திட்டுறது என்பது நம்மளோட பண்பல்ல. ஒன்று அது நமக்கு வரும், அல்லது நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், அது வந்து போகும் என்பதை என்ன செய்யக்கூடாது, நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அடுத்தது பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய, ஆண்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸலாஸத்துன் கத் ஹர்ரமல்லாஹு அலைஹிமுல் ஜன்னah. 3 சாராருக்கு அல்லாஹ் நரகத்தை, சுவர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டாங்க. 3 சாராருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். முதுமினுல் ஹம், எப்ப பார்த்தாலும் குடிகார பையன், குடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்படிப்பட்ட மாப்பிள்ளை இருந்தால் அல்லாஹ்வுக்காக விட்டுடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை தருவான். இவன் நரகவாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லது அவர் தௌபா செய்து திருந்தி அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யணும், மீள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் ஆக்கு, பெற்றோர்களை நோவினை செய்கிறவன் சுவர்க்கம் அவனுக்கு ஹராம். வத்தையூஸ், குடும்பத்தில பாவம் நடக்கிற போது, வீட்டுக்குள் பாவம் நடக்கிற போது கண்டும் காணாமல் இருக்குகிற அந்த வீட்டுடையவர்கள். உங்களோட பிள்ளை தேவையில்லாத படத்தை பார்க்குது, உம்மா பார்த்துக்கிட்டு குந்திட்டு இருக்கிறான். உங்களோட பிள்ளை டிவியில தேவையில்லாத படத்தை பார்க்குது, தையூஸ், நீங்க தான் தையூஸ். உங்களோட வீட்டுக்குள் ஒரு பாவம் நடக்குது, நீங்க செய்தாலோ, பிள்ளைகள் செய்தாலோ, வந்தவர்கள் செய்தாலோ, நீங்கள் எல்லாம் தையூஸ். அப்படிப்பட்டவர்களுக்கு சுவர்க்கம் ஹராம் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதே போல மாப்பிள்ளையுடைய வருமானம் ஹலாலா இருக்கணும் என்பதை என்ன செய்யணும், மனைவிமார்கள் கவனித்துக் கொள்ளணும். இது உங்களுடைய பொறுப்பு. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு இறுதியான ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். புகாரியில 5224வது செய்தி பாருங்க. அஸ்மா பின்த் அபி பக்கர், யாருடைய மகள்? அபூபக்கருடைய மகள். பெண்கள் கவனிச்சுக்கங்க. அவ சொல்றா, தஸவ்வஜனி ஜுபைர், ஜுபைர் என்னை திருமணம் முடித்தார். அவருக்கு இந்த உலகத்துல எந்த அடிமையோ எந்த சொத்துமோ இருக்கல. யார மகள் இது? அபூபக்கருடைய மகள். அவர் எப்படி வசதி வாய்ப்புன்னு தெரியும் தானே, அதுக்கு தான் சொல்றேன். என்ன என்ற மாப்பிள்ளை திருமணம் முடிக்கிற போது அவருக்கு எந்த விதமான சொத்தோ அடிமையோ ஒன்றுமில்லை. ஒரு குதிரை, ஒரு ஒட்டகம், தண்ணி இறைக்கிற ஒட்டகம், இந்த தண்ணி அல்ற ஒரு பாத்திரம், இவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. இப்படியான நிலைமையில தான் எனக்கு என் பாப்பா கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரு. ஆனா அவரு எப்படிப்பட்ட அபூபக்கர் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் அத்தீக், அடிமைகளை வாங்கி உரிமை இடுறோம். அப்ப அவர் அடிமை கொடுக்கவும் இல்லை மகளுக்கு. பணக்காரர் என்றா நிறைய பேர் உரிமை விட்டார், நிறைய பேருக்கு செலவழிச்சார், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் செலவழித்தார். அப்படிப்பட்ட ஒருவராக இருந்தாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்னண்டா, பொன் பார்க்கிற நேரம் வாப்பமாறு, மாப்பிள்ளை பார்க்கிற நேரம் வாப்பமாறு, பணக்காரனை மட்டும்தான் தருது. பண்பு ஜீரோ, மார்க்கம் ஜீரோ. வசதியா இருக்கானா, ஜொப்போட இருக்கிறானா, அவன் வட்டியில இருந்தாலும் சரி, ஹராத்தில் இருந்தாலும் சரி, ஹராமான பொருளாதாரமா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இல்லை. மாப்பிள்ளை மாஷா அல்லாஹ் கார் இருக்கணும், கோட் ஷூட்டோட இருக்கணும், பேங்க்ல வேலை செஞ்சாலும் சரி, என்ன ஹராத்தில் இருந்தாலும் பிள்ளைய நிம்மதியா கூட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு போயிட்டு ஜொலியா என்ன செய்யணும் இருக்கும். ஆனா அவரு பார்த்தது மார்க்கம் உள்ள ஒரு மாப்பிள்ளையை தேடினாரு. சொத்து சுகம் எதுவும் இருக்கல்ல, ஒரு கழுதை, ஒரு ஒட்டகம், ஒரு குதிரை, ஒரு ஒட்டகம், ஒரு தண்ணி தொட்டி, இவ்வளவுதான். அவன் சொல்றா, கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு நானே அதுக்கு தீனி போடுவேன். யாரோட மகள்? அபூபக்கருடைய மகளா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை பார்த்துட்டு மானிய அடிப்படையில் ஒரு தோட்டத்தை தந்திருந்தார். அந்த தோட்டத்தில் ஈச்சம்பழ வித்துக்களை எல்லாம் நான் புறக்கி தலையில் சுமந்து கொண்டு நான் வருவேன். கணவனுக்கு சப்போர்ட் பண்றான், கணவனுடைய வாகனத்துக்கு சாப்பாடு கொடுக்குறான். நம்மட கொண்டாட்டி ஒரு தண்ணி பைப் எடுத்து கார் கடிச்சிட மாட்டேன், உங்களோட காரை நீங்க அழுகுங்க, உங்களோட பைக்கை நீங்க அழுகுங்க, இப்படிதான் பேசுறது. அவ இவ்வளவு சிரமப்பட்டு தலையில தூக்கி ஈச்சம்பழ வித்துக்களை சுமந்துக்கிட்டு வாரா. அல்லாஹ்வுடைய தூதர் வாரார். அபூபக்கருடைய மகளார் வார நேரம் ரசூலுல்லாஹ்க்கு எப்படி இருக்கும்? அந்த நேரம் ரசூலுல்லாஹ்க்கு என்ன உறவு முறை? ரசூலுல்லாஹ்க்கு என்ன உறவு முறை? மைனி, மைனி தானே சொல்லுவீங்க நீங்க, வைஃப்ட என்ன சொல்
குழந்தையாவா? அது குழந்தையா தான் நிறைய பேர் பாக்குறது, விளைஞ்சானே. சரியா, எதையாவது ஒரு பேரை வச்சுக்கோங்க. இப்ப ரசூல்லா வாராங்க. ரசூல்லா வார நேரம் இப்ப ரசூல்லாவுடைய ஒட்டகம் வருகுது. இப்ப தலையில பாரத்தோட இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா ரசூல்லா அந்த ஒட்டகத்தை இரு 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 என்று ரசூல்லா சொல்றாங்க. இப்ப ஒட்டகம் இருக்குது. இவன் என்ன செய்யறான்டா, சஹாபாக்கள் எல்லாம் வாரத்தால இவன் அப்படியே வெக்கத்துல போறான். ஏறல்ல, ரசூலா ஏற சொல்றான். பாரத்தோட வாரா, ஏற சொல்றாங்க. இப்ப வெக்கப்பட்டுட்டு அப்படியே போறா. ரசூலாவுக்கு விளங்கிட்டு இவன் வெக்கப்படுறான்னு விளங்கி, இதை வச்சு நீங்க முடிவு எடுத்துட்டாங்க. நாளைக்கு நம்ம மைனியை பைக்ல எடுத்துட்டு போலாம் நாளைக்கு. ஆனா அது ஒட்டகம். அதுல அந்த காலத்துல பெண்கள் இருந்து போறதுக்கு வேறாக என்ன செஞ்சிருக்கு. இன்றைக்கு நீங்க ஆட்டோவில் உங்களோட வைஃபோட மைனியை கூட்டு போற இது மாதிரி அதுவும் மறைச்சிருக்குமா. இன்றைக்கு நம்ம ஓப்பன், அதுவும் பக்கத்துல ஒரு திரையும் இல்லை. அது வேறையா கூடாரம் அடிச்சு என்ன செய்யும், அந்த பல்லாக்குன்னு சொல்லுவாங்க, அதுல வச்சுதான் என்ன செய்வாங்க, கூட்டு போவாங்க. அப்ப வெக்கத்துல போயிட்டான். வெக்கத்துல போனதுக்கு பிறகு அவ சொல்றா, எனக்கு மனசுக்குள்ள இந்த மாப்பிள்ளையுடைய ரோசமும் யாபகம் வந்து. அவர் சரியான ரோசக்காரன். அப்படிதான் ஒரு மாப்பிள்ளை இருக்கணும், ரோசக்காரன். இது நம்மளோட வைஃப் வாராக்களுக்கு முன்னுக்கு போய் வாங்கல மஷாலா நல்லா இங்கெல்லாம் கேட்கறது கதைக்கு. நீ என்ன கதையை வந்து வீட்டுக்குள்ள மூளைக்குள்ள இருக்கிற போய் பேசு, போய் பேசி பேசி பேசிட்டு சொல்லி அதுக்கு பிறகு அவ ஓவரா பேச தூக்கிடுவா. அதுக்கு பிறகு நம்மளோட பேசுற குறைஞ்சிடும். நம்ம அறிமுகப்படுத்திட்டோமே அவரோட தான் என்ன செய்யும், பேச்சு வார்த்தை இல்லாம இருந்து சில நேரம் ஆளை காண இல்லை, எஸ்கேப். இப்படி போன பாட்டியும் என்ன செய்யுது, நிறைய பேர் இருக்கு. இவன் என்ன செய்யறான்டா, ரசூல்லா வெக்கப்பட்டுக்கிட்டு போறாங்க. மாப்பிள்ளை கிட்ட சொல்றாங்க, இப்படி ரசூல்லா வந்தாங்க, கூப்பிட்டாங்க. ஆனா எனக்கு உங்களோட ரோசம் ஞாபகம் வந்துச்சு, நிறைய சஹாபாக்களும் வந்தாங்க, நான் இருக்கலங்க, நான் வந்துட்டேன். அப்ப சொன்னாரு, நீங்க தூக்கிட்டு வந்ததா எனக்கு பாரமா இருக்குது, நீங்க ரசூல்லாவுடைய வந்திருக்கலாமே என்று என்ன செஞ்சார் சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன்றால், இந்த உலகத்துல ஒரு சிறந்த ஒரு ஈமானுக்கு முன்னுதாரணமான ஒரு உயர்ந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளார் தந்த மாப்பிள்ளைக்காக குடும்ப விஷயத்துல, பொருளாதார விஷயத்துல கூட நின்று பாரம் தூக்கி ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்து உணவு கரைத்து கொடுத்து இவ்வளவு பொறுப்பையும் தன் மீது சுமந்து கொண்டு கணவனோடு இரக்கமாக அன்பாக வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய பெண்கள் மாஷா அல்லாஹ் ஆன்லைன் பிசினஸ் செய்யறாங்க. வீட்டுல மாஷா அல்லாஹ் ஆன்லைன் பிசினஸ் செய்யறாங்க. பிரச்சனை இல்லை, நீங்களும் உழைக்கலாம், ஏதாவது பின்னலாம், அல்லது ஏதாவது உங்களுக்கு முடிந்த விஷயங்களை செஞ்சு கணவனுடைய பொருளாதாரத்துக்கு நீங்களும் ஒத்துழைப்பாக இருக்கிறது மார்க்கத்துல கூடும். நீங்களும் அதுல பொறுப்புதாரர்கள், பங்குதாரர்கள். ஆனா கொம்பு முளைக்க கூடாது. நிறைய பேருக்கு என்ன செய்யுதுண்டா, கொம்பு முளைக்கும். அப்பதான் குடும்பத்துக்குள்ள ஃபித்னா வருது. நானும் உழைக்கிறேன், நீங்களும் உழைக்கிறீங்க, நானும் வேலை செய்யறேன், நீங்களும் வேலை செய்றீங்க என்ற பாகுபாடு வந்துட்டும் என்றால் அந்த குடும்பத்தை கணவன் தான் என்ன செய்யணும், பராமரிக்கணும். என்ற அந்த குடும்பத்தில் என்ன செய்யாது, நிம்மதி இருக்காது என்பதை நானும் நீங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைய செய்திகள் சொல்ல இருந்தாலும் ஃபாத்திமாவுடைய வரலாறு, அவ எப்படி இந்த குடும்பத்தை கவனிச்சா என்று சொல்லுகிற வரலாறு, இது போல நிறைய வரலாறுகள் இருக்கிறது. இருந்தாலும் நேரம் போதாது என்ற ஒரு காரணத்தால இது ஒரு பெரிய தலைப்பு, விசாலமான ஒரு தலைப்பு. குடும்ப இந்த பொறுப்பு ஆண்களுக்கு ஃபர்ஸ்ட், இரண்டாவது பெண்களுக்கு. ஆனால் பெண்களும் என்ன செய்யலாம், இந்த பொறுப்புகளை சுமந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு இரண்டு புறமாக என்ன செய்யலாம், வாழலாம் என்பதை அறிந்து தெரிந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து பரமைப்பதற்கெல்லாம் தலா நம்ம எல்லோருக்கும் துணை செய்வாராக. வாஹர் தர்வானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.